மார்பக வலி அப்படிங்கிறது சைக்கிளிக் பெயின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மார்பகங்கள்ல வலி வந்து ஆமா. இருக்கும். இது ம். வந்து ஹார்மோன்ஸ்னால வரக்கூடும். மார்பகத்துல உண்டாகக்கூடிய கட்டிகள் தான் வந்து நிறைய சமயங்கள்ல கேன்சரோட ஒரு அறிகுறியா வந்து இருக்கலாம். ஆனாலும் கூட 10ல 8 கட்டி வந்து கேன்சர். காஃபிய வந்து தொடர்ந்து ஒரு 12 வாரம் வந்து அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னாலே, அவங்களுடைய நெக்ஸ்ட் சைக்கிள்ல வந்து அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மார்பக வலி எல்லாமே வந்து அவங்களுக்கு கேன்சரோட முக்கியமான அறிகுறி. ஓகே, ஓகே. அப்படி இருக்குன்னா கண்டிப்பா பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இம்மீடியட்டா பார்க்கணும். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். வணக்கம். நம்ம தொடர்ந்து பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள பத்தி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம மார்பக கட்டி, மார்பக வலி இது 2 ஒண்ணா? இல்லையா? இது எதனால வருது? அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீவர்மா மருத்துவமனை மகளிர் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஜெயரூபா மேம் இணைந்திருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். எப்படி வணக்கம். இருக்கீங்க? நலமா இருக்கேன்ப்பா. நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் மேம். பெண்கள் எல்லாருமே 35 வயது ஆன உடனே செக் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல ஒண்ணா இருக்கிறது, இந்த மார்பக புற்றுநோய் இருக்கா இல்லையான்னு கண்டிப்பா செக் பண்ணணும் இல்லையா? ஆமா. நார்மலா நம்மளுக்கு ஒரு வலி வந்தாலோ, ஒருவேளை நமக்கு அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லா பெண்களுக்குமே இருக்கு. ஆமா. சோ மார்பக கட்டியும், மார்பக வலியும் ஒண்ணா? இல்ல. இது 2மே வந்து வேற வேற. இந்த மார்பகங்கள்ல வரக்கூடிய வலி அப்படின்னு சொல்றது ரொம்ப ரேரா பிரஸ்ட் கேன்சருக்கு ஒரு சிம்டமா இருக்கும். மத்தபடி வந்து மார்பக வலி அப்படிங்கிறது சைக்கிளிக் பெயின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வாட்டியும் நமக்கு இந்த பீரியட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி மார்பகங்கள்ல வலி வந்து ஆமா. இருக்கும். இது வந்து ஹார்மோன்ஸ்னால வரக்கூடியது. ஸோ நமக்கு அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான் எல்லாமே குறைஞ்சிரும். அதனால வந்து பிரஸ்ட்ல வந்து ஒரு பெயின் இருக்கும். நடந்தா கூட எனக்கு வலி இருக்கு டாக்டர். அதே மாதிரி வந்து ஸ்டெப்ஸ் இறங்குனா எனக்கு வலி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஹார்மோன்ஸ்னால வரக்கூடிய ஒரு விஷயம். இது இல்லாம சில பேருக்கு அந்த பீரியட்ஸ் டைம் இல்லாம கூட மத்த சமயங்கள்லயும் பெயின் வரும். மத்த சமயங்கள்ல ஏன் பெயின் வரும் அப்படின்னா, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கலாம். இந்த ஓகே. மாஸ்டைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த ம். மாதிரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து இருக்கலாம். இல்ல சில சமயங்கள்ல தப்பான உள்ளாடைகள் அணியிறதுனால, அந்த ப்ராலாம் தப்பா போடுறாங்க. அப்படி எக்ஸர்சைஸும் பண்றாங்க அப்படின்னா, அங்க லிகமெண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆயிருக்கும். ஓகே மேம். அதனால கூட வந்து அவங்களுக்கு பிரஸ்ட்ல பெயின் வரலாம். இது இல்லாம ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட சில பேருக்கு வந்து பெயின் பிரஸ்ட்ல வரும். வந்து பெயின் வரும். சரியா டைஜஷன் இல்லன்னா கூட வந்து அவங்களுக்கு பிரஸ்ட்ல பெயின் வரலாம். ஸோ இது வந்து ரொம்ப காமனா நமக்கு பீரியட்ஸ்க்கு முன்னாடி தான் இந்த விஷயங்கள் வரும். மத்த விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மியான அளவுல தான் வந்து வரும். மார்பகத்துல உண்டாகக்கூடிய கட்டிகள் தான் வந்து நிறைய சமயங்கள்ல கேன்சரோட ஒரு அறிகுறியா வந்து இருக்கலாம். ஆனாலும் கூட 10ல 8 கட்டி வந்து கேன்சர் இல்லாம தான் இருக்கும். ஓகே மேம். எல்லாருமே நம்ம பயந்துப்போம். ஒரு கட்டி ம். அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து கேன்சரா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் கேன்சர் இல்லாமலும் மத்த கட்டிகள்லாம் வந்து வரும். ஸோ மார்பகங்கள்ல வந்து ஒரு கட்டி மாரி வந்து இருக்கு. ஒரு வீக்கம் மாதிரி வந்து இருக்கு. அது வந்து நல்லா குத்தல் மாரி ஒரு வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு. ஸோ அந்த கட்டி வந்து நம்ம கேன்சர்ல ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கேன்சர் கட்டிகள் வலியே இல்லாம வரும். வலியே இல்லாம வரும். ஓகே. ஸோ இந்த கட்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் வலி இருக்கும். ம், ம். சில பேருக்கு வந்து அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் கட்டியோட அளவு வந்து கொஞ்சம் பெருசாகும். ஸோ அது வந்து அக்குள் பகுதியிலயோ, இல்ல வந்து மார்பகங்கள்லயோ இந்த மாதிரி நம்ம தொடும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரப்பர் பால்ல தொட்டா எப்படி இருக்கும்? ம். அப்படி ஒரு கட்டியா வந்து இருக்கும். சிலருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அத அழுத்தும்போது ஒரு திராட்சை பழத்த அழுத்துனா எப்படி இருக்கும்? ஸோ ம். உள்ள வந்து திரவமும் வந்து இருக்கும், கொஞ்சம் டிஷ்யூவும் இருக்கும். ஃபைப்ரோசிஸ்டிக் பிரஸ்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். ம். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு சிஸ்டிக் சேஞ்சஸா வந்து இருக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த பால் குடுக்கக்கூடிய தாய்மார்களுக்கு வந்து அது இந்த பால் கட்டியாவும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல நமக்கே தெரிஞ்சிரும். இப்பதான் பால் நிறுத்தியிருக்காங்க. இல்ல வந்து ஒரு பக்கம் மட்டும் அதிகமா வந்து ஃபீட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் சரியா ஃபீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல மார்பகங்கள்ல கட்டி வரலாம். பட் நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மார்பகங்கள்ல வலி வந்தது அப்படின்னா, அத பெருசா பயப்பட வேண்டியது இல்ல. இல்ல. ஆனால் வலி இல்லாம ஒரு கட்டி இருக்கு. அந்த கட்டியோட மார்பக காம்புகள்ல வந்து சில சேஞ்சஸ்லாம் வந்து வருது அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மருத்துவர்கிட்ட நம்ம ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். அதுக்கு முன்னாடி பெண்கள் எல்லாமே வந்து ஒவ்வொரு முறை பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகும் இந்த விஷயத்த டெஸ்ட் பண்ணணும்.
ஓகேம்மா. ஈவன் நீங்க வந்து 20 வயதுகளே சில பேருக்கு கேன்சர் வருது. ம், ஸோ ம். அதனால பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே மார்பகங்கள்ல சுய பரிசோதனை பண்ண வேண்டியது அவசியம். அவசியம். இப்ப நம்மளுக்கு மார்பக பெயின் வரும்போது பார்த்தீங்கன்னா, அ தோள்பட்டை சேர்ந்து வலிக்குது இல்ல மேம்? ம், ம். அது எந்த ஒரு நோய்க்கான அதுவும் ஒரு நார்மலான ஒரு பெயினா? இல்ல அது எதுவும் நோய்க்கு அறிகுறியா மேம்? மார்பகங்கள்ல வந்து ஒரு கனமான ஒரு உணர்வு இருக்கு. ம். பீரியட்ஸ்க்கு முன்னாடி ம். அங்க நீர் தேங்க ஆரம்பிக்கும். யூசுவலாவே அந்த ஹார்மோன்ஸ்னால. அப்போ மார்பகங்கள் கனமாகறதுனால தோள்பட்டை ஆட்டோமேட்டிக்கா வலி வலிக்க இருக்கும் ஆரம்பிக்கும். இல்லைங்களா? ம். இதுவும் வந்து அந்த சைக்ளிக் பிரஸ்ட் சேஞ்சஸ்னால வரக்கூடியதுதான். ம். ஸோ அது வந்து ஷோல்டர்ல பெயின் இருக்கும், நடுமுதுகுல வந்து பெயின் இருக்கும், கழுத்துல வந்து வலி இருக்கும். சில பேர் எல்லாம் கழுத்து வலின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஃபீமேல பொறுத்தவரைக்கும் அவங்க போஸ்ச்சரே இப்படிதான் இருக்கும். ஸோ ம். அதனால வரக்கூடிய வலிதான். ஓகே மேம். அது மட்டும் இல்லாம அங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஷஸ் மாரி வருது. ஆரஞ்சு கலர்ல ஒரு ம். புண்ணு மாரி வருது. இது எல்லாமே மேம் ஒரு நோயோட அறிகுறியா? இல்ல அதுவுமே நார்மலா வர்றது ஒரு விஷயமா? பட் நம்ம ஆரஞ்சு ஸ்கின் மாரி வர்றது. அது ஆ. வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிட்டடா இருக்கும். அங்கங்க குழி மாரி பள்ளங்களா இருக்கும். இது வந்து கேன்சரோட முக்கியமான அறிகுறி. ஓகே, ஓகே. அப்படி இருக்குன்னா, கண்டிப்பா பிரஸ்ட் கேன்சர் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இம்மீடியட்டா பார்க்கணும். இந்த ஸ்கின் வந்து சுருங்கி அங்கங்க வந்து புள்ளி புள்ளியா ஒரு பள்ளமா வந்து இருக்கும். ம். அது வந்து கேன்சரோட அறிகுறி. பட் மார்பகங்கள்ல ஒரு சிவந்த கட்டிலாம் வந்து இருக்கு அப்படின்னா, அது கேன்சரா இருக்க வாய்ப்பு இல்ல. பட் இருந்தாலும் நம்ம அத ஒரு வாட்டி பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது. இது வந்து ஜெனடிக் நோய் அப்படின்னு எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க ம், இல்லையா? ம், ம். ஜெனடிக் அல்லாதவங்களுக்கும் ம். மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் காரணம் நெறைய இருக்கு. இருக்கு. ஒரு காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, ம். இந்தியாவுல கர்ப்பவாய் புற்றுநோய் தான் அதிகமான மக்கள பாதிக்கிறதா ம், இருந்தது. ம். ஆனால் மார்பக புற்றுநோய் தான் இன்னைக்கு முதல் இடத்துல வந்து இருக்கு. ஏன்னா ஜெனடிக் இல்லாம நம்ம ரொம்ப அதிகமான கொழுப்பு சார்ந்த உணவுகள் வந்து சாப்பிடுறோம். அதே மாரி ஹார்மோன் சம்பந்தமான மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறது. அது இல்லாம இன்னைக்கு ரொம்ப செடன்ட்ரியான ஒரு லைஃப் ஸ்டைலு, ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறது. இந்த காரணங்களால மரபியல் ரீதியா இல்லாம அப்பா, அம்மாக்கெல்லாம் வந்து இல்ல, அவங்க ஃபேமிலில யாருக்குமே வந்து இல்ல அப்படின்னா கூட, அவங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இது இன்றைய ஒரு வாழ்வியல் சூழல்னால வந்தது. இப்ப எனக்கு மார்பக வலி, அப்புறம் மார்பக கட்டி 2மே இருக்கு. என்னால வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போக முடியல. நான் ம். வீட்ல இருந்தபடியே அத ம். எப்படி சரி பண்ணிக்கலாம்? கேட்கிறவங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்லுங்க மேம். இப்ப நெறைய பேருக்கு இந்த ஒரு பயம் இருக்கும். ஏன்னா, பெண்கள பொறுத்தவரைக்கும் இந்த மார்பக வலி அப்படிங்கும் பொழுது பயந்துட்டே இருப்பாங்க. ஆனா, அதற்கான ஒரு முயற்சிய வந்து பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் கூட இந்த வலி இருக்கு அப்படின்னா, சிம்பிளா ஒரு விஷயம் பண்ணலாம். நல்லா ஹாட் வாட்டர வச்சுட்டு, அத வச்சு ஒத்தடம் வந்து குடுக்கலாம். அந்த மாரி ஒத்தடம் குடுக்கும் பொழுதே அவங்களுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். 2வது விஷயம், காஃபி, டீ குடிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஓகே மேம். ஏன்னா ரீசென்ட்டா கூட ஒரு ரிசர்ச்ல வந்து காஃபிய வந்து தொடர்ந்து ஒரு 12 வாரம் வந்து அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னாலே, அவங்களுடைய நெக்ஸ்ட் சைக்கிள்ல வந்து அந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி இருக்கக்கூடிய மார்பக வலி எல்லாமே வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஓகே, ஓகே அதே மேம். மாதிரி மல்லிகை பூக்கள்ல வந்து நம்ம அரைச்சு அத வந்து கட்டலாம். அதுவும் வந்து வலிய வந்து குறைக்கும். இன்னொன்னு கலர்ச்சி சூர்ணம். ம். கலர்ச்சிக்காய், அது கூட வந்து மிளகு சேர்ந்த சூர்ணம். அதே மாரி வந்து இதற்குன்னு கலர்ச்சி மாத்திரைகள் எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அந்த கலர்ச்சி வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா, அந்த மார்பக சம்பந்தமான வலிகள் எல்லாமே சரியாகும். ஒருவேளை இன்ஃபெக்ஷன் வந்து ஏதாவது இருக்கு, ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருக்குன்னா, அதற்கான சிகிச்சை முறைகள மேற்கொள்ள வேண்டியது அவசியம். மார்பக கட்டி இருக்கு அப்படின்னா, மார்பக கட்டிய பொறுத்தவரைக்கும், அது சாதாரண கட்டின்னு உங்களுக்கு மருத்துவர் கரெக்ட்டா ஒரு பார்த்து சொல்லிட்டாரு அப்படின்னா, நீங்க வீட்ல இருந்தபடியே சிகிச்சை வந்து எடுத்துக்கலாம். ஸோ அத பொறுத்தவரைக்கும் நீங்க உணவு முறைகள கரெக்ட்டா ஃபாலோ பண்ணணும். உணவுல வந்து இன்ஃப்ளமேஷன குறைக்கக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கணும். அதுல இஞ்சி, மஞ்சள், சீரகம் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு உணவுப் பொருள். ஸோ இஞ்சி டீ மாதிரி வந்து எடுத்துக்கிறது. அதே மாரி மஞ்சள் சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கிறது. சீரகம் சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கிறது. இத அடிக்கடி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே, அந்த மார்பக வலி எல்லாமே வந்து குறையும். ஸோ மார்பக வலியா இருந்தாலும் சரி, கட்டியா இருந்தாலும் கலர்ச்சிக்காய், மிளகு சேர்ந்த சூர்ணம் வந்து மிகச்சிறந்த நிவாரணமா இருக்கும். அதே மாரி வந்து ஹாட் வாட்டர் வச்சு நம்ம ஒரு ஒத்தடம் குடுக்குறது, காஃபி, டீ அவாய்ட் பண்றது, எக்ஸர்சைஸ் வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ பண்றது, ப்ராப்பரான ஃபிட்டான உள்ளாடைகள வந்து அணியிறது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே, இந்த பிரச்சனைகள வந்து சரி பண்ணிக்கலாம். அதே மாரி இந்த மல்லிகை பூவ வந்து டீ மாதிரி குடுக்க சொல்லுவோம். மல்லிகை பூக்களோட வந்து கருப்பட்டி சேர்ந்து டீ வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஹார்மோன்ஸையும் சரி பண்ணும், இந்த மார்பக வலியையும் வந்து சரி பண்ணும். இந்த மாரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த மார்பகம் சார்ந்த பிரச்சனைய வீட்ல இருந்தபடியே சரி பண்ணிக்கலாம். ஆனால் சரியாகல, உங்களுக்கு மார்பக காம்புகள்ல வந்து மாற்றம் இருக்கு, அக்குள்ள வந்து நெறிக்கட்டி வந்து இருக்கு, தோல்ல வந்து மாற்றங்கள், அதாவது மார்பக தோல் வந்து அந்த ஆரஞ்சோட ஸ்கின் மாதிரி வந்து இருக்கு. அதுல நீர் கசியுது, மார்பக காம்புகள்ல நீரோ, இல்ல வந்து ரத்தம் கசியிறது இதெல்லாம் இருக்கு அப்படின்னா,
கண்டிப்பாக மருத்துவரை சந்திக்கணும். இன்னைக்கு மார்பக கட்டி மார்பக வலி வந்து ரெண்டுமே ஒன்றா இல்லையாங்கிறது பார்த்தோம். ரெண்டுமே இருந்துச்சுன்னா வீட்டில் இருந்து எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேம். நன்றி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில்லா குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை டிசம்பர் மாதம் 3ஆம் வாரம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 17ஆம் தேதி புதன்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை மதுரை மினி கேம்பிலும், 18ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 20ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9992441111, 9500946634, 9500946635. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.